அனந்தாழ்வார் ராமானுஜரின் சீடர். ராமானுஜர் அனந்தாழ்வாரை திருமலைக்கு போய் பெருமாளுக்கு சேவை செய்ய சொல்லுவார். அனந்தாழ்வாரும் ஒப்புக்கொண்டு தன்னுடைய மனைவியுடன் திருமலைக்கு செல்வார். அங்கு அழகான பூந்தோட்டத்தை உருவாக்கினார். அந்த பூந்தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கொண்டு பெருமாளை அழகுபடுத்தி மகிழ்ந்தார். வெயில் காலத்தில் புஷ்கரணியில் உள்ள நீர் குறைந்தது. தனது பூந்தோட்டம் அழிந்துவிடுமோ என்று பயந்தார். பூந்தோட்டத்தை பாதுகாக்க ஒரு பெரிய கிணறு தோண்டத் தொடங்கினார். கர்ப்பிணியாக இருந்தாலும் தன் கணவன் அனந்தாழ்வாருக்கு உதவினாள் அவரது மனைவி. கிணறு தோண்டும் போது வரும் மண்ணை கூடையில் சுமந்து ஓரமாக கொட்டினாள். களைப்பினால் மயக்கமடைந்தாள். இதை பார்த்த வெங்கடாஜலபதி மிகவும் கவலைப்பட்டார். தன் பொருட்டு இவர்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்களே என்று எண்ணி சிறு பாலகனாக வந்து உதவி செய்வதாக கூறினார். முதலில் மறுத்தாலும் பிறகு ஒப்புக்கொண்டாள் அனந்தாழ்வாரின் மனைவி. ஆனால் அனந்தாழ்வாருக்கோ இதில் உடன்பாடு இல்லை. சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணும்போது யார் உதவியும் கூடாது, அவனை அனுப்பு என்பார். ஆனால் சிறுவனோ தொடர்ந்து மண் சுமந்து கொண்டிருப்பான். கோபம் கொண்ட அனந்தாழ்வார் தன் கையில் இருந்த கடற்பாறையை வீசினார். அது சிறுவனின் தாடையில் பட்டு கீழே விழுந்தது. தாடையில் இரத்தம் வர ஆரம்பித்தது. சிறுவன் ஓடினான். அனந்தாழ்வாரும் துரத்தி கொண்டு ஓடினார். சிறுவன் கோயிலுக்குள் சென்றான். அனந்தாழ்வாரும் கோயிலுக்குள் சென்று தேடி பார்த்தார். ஆனால் சிறுவனை காண முடியவில்லை. மறுநாள் மலரை எடுத்துக்கொண்டு பெருமாளுக்கு சூடும் பொழுது பார்த்தார் பெருமாளின் தாடையிலிருந்து இரத்தம் வருவதை. அப்பொழுதுதான் அவர் புரிந்து கொண்டார், சிறுவனாக வந்தது வேறு யாருமல்ல பெருமாள் என்று. சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கண்ணீர் விட்டு அழுதார். முகத்தாடையில் பச்சை கற்பூரத்தை வைத்தார். அனந்தாழ்வாரின் பக்தியை ஞாபகப்படுத்த கோயிலின் நுழைவாயிலில் என்றும் அந்த கடப்பாறையை நாம் காணலாம்.